கன்னியாகுமரி அன்னை ஸ்ரீ மாயம்மா ஒரு மௌன யோகினியாகவும் சித்தராகவும் போற்றப்படுபவர். மாயம்மாவின் பிறப்பு, பெற்றோர் அல்லது ஆரம்ப கால வாழ்க்கை குறித்து தெளிவான வரலாற்று தகவல்கள் இல்லை. அவர் அசாம், நேபாளம் அல்லது வங்காளத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்று அவரது தோற்றத்தை வைத்து நம்பப்படுகிறது. 1920களின் தொடக்கத்தில் அவர் கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்ததாக கருதப்படுகிறது. அவர் வாழ்நாள் முழுவதும் யாரிடமும் பேசாமல் மௌனமாகவே இருந்தார். ஆனால் பார்வையாலேயே பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். சில நேரங்களில் அபூர்வமான ஓசைகளை எழுப்பியும் செய்கைகள் காட்டியும் பக்தர்களுக்கு உணர்த்துவார். அழுக்கான உடைகளுடனும் கலைந்த தலைமுடியுடனும் ஒரு பிச்சைக்காரியை போன்ற தோற்றத்தில் காட்சியளித்தார். எப்போதும் அவரை சுற்றி 10 முதல் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் இருக்கும். தனக்கு கிடைக்கும் உணவை முதலில் அந்த நாய்களுக்கு வழங்கிய பின்னரே அவர் உண்பார். அவர் அடிக்கடி கடலில் குதித்து மணிக்கணக்கில் மிதப்பார் என்றும், விவேகானந்தர் பாறை வரை நீந்திச் சென்று தவம் செய்வார் என்றும் கூறப்படுகிறது. காயமடைந்த ஒரு நாயை தொட்டு குணப்படுத்திய நிகழ்வுக்கு பிறகு மக்கள் அவரை ஒரு தெய்வமாக, பராசக்தியின் அம்சம் வழிபடத் தொடங்கினர். கடலில் சிக்கிய மீனவர்களை காப்பாற்றிய பல சம்பவங்கள் அவரை ஒரு காவல் தெய்வமாக அந்த பகுதி மக்கள் பார்க்க காரணம் ஆயின. கன்னியாகுமரி மக்கள் அவரை தங்கக்கை மாயம்மா என்று அன்புடன் அழைத்தனர். சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் மாயம்மாவை உலகிற்கு அடையாளம் காட்டியவர்களில் முக்கியமானவர். கன்னியாகுமரிக்கு சென்று வந்த ஒரு பக்தரிடம், அங்குள்ள பகவதி அம்மன் கோயிலில் மட்டுமல்ல, கடற்கரையில் ஒரு விலை மதிப்பற்ற மாணிக்கம் மாயம்மா உலவி வருகிறது, அவரை பார்த்தாயா என்று கேட்டு அவரது சிறப்பை உணர்த்தினார். மாயம்மாவை பராமரிக்கும்படி தனது சீடர் ராஜமாணிக்கம் நாடாரை இவரே அனுப்பி வைத்தார். பூண்டி மகான் மாயம்மாவை அகிலாண்டேஸ்வரி, அண்ட சராசரங்களின் அன்னை என்று போற்றினார். திருவண்ணாமலையில் வாழ்ந்த விசிறி சுவாமியார் யோகி ராம் சூரத்குமார் அவர் ஒரு மகா அவதூதர் என்று குறிப்பிட்டுள்ளார். கோடி சுவாமிகள் மாயம்மாவை ஒரு தெய்வீக அன்னையாக புகழ்ந்து பேசியுள்ளார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் போன்ற பல முக்கிய பிரமுகர்களும் இவரை தரிசித்து ஆசி பெற்றுள்ளனர். தன்னுடைய இறுதி காலத்தை சேலத்தில் கழிக்க விரும்பிய மாயம்மா 1986 கன்னியாகுமரியை விட்டு சென்றார். அவர் பிப்ரவரி 9, 1992 அன்று சேலம் அருகே உள்ள சின்ன கொள்ளப்பட்டியில் ஜீவ சமாதி அடைந்தார். இன்று கன்னியாகுமரி கடற்கரையிலும் சேலம் சின்ன கொள்ளப்பட்டியிலும் அன்னைக்கு கோவில்கள் அமைந்துள்ளன. ஹரி ஓம் மகா காளி.